வாழ்க்கையில ஒரே ஒரு ஐடியாவை எடுத்துக்கங்க, அந்த ஐடியாவையே உங்க வாழ்க்கையாக்கிக்க. திங்க் அபவுட் இட். ஆல் தி வெரி பெஸ்ட். ஜெய் ஹிந்த். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய ஸ்மார்ட் ட்ரேடர் யூடியூப் சேனலில் வந்து லாஸ்ட் 1.5 இயர்ஸாகவே நம்மளுடைய டூ லைன் ஸ்ட்ராட்டஜியோட பர்ஃபார்மன்ஸ் வீடியோ வந்து அப்டேஷன் கொடுத்துட்ருக்கோம். இப்போது வீக்லி வைஸ் அண்ட் மந்த்லி வைஸ் வந்து லாஸ்ட் மந்த் வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ அதில் நம்மளுடைய டூ லைன் மெத்தட் வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்றதுக்காக இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னாக்கா, நம்மளுடைய வியூவர்ஸுக்காகவும் சரி, நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்காகவும் சரி, ஃப்ரீ வெர்ஷன்லேயே வந்து நம்ம டியூவல் சார்ட்டை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஃப்ரீ வெர்ஷனில் டியூவல் சார்ட் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம சொல்கிறது எதுக்காகனா, இப்போது எல்லாருக்குமே வந்து நார்மல் அக்கௌண்ட்டு தான் வச்சுருப்பாங்க. இப்போ நார்மல் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம இப்போது ஏஞ்சல் ஒன் அண்ட் அப்ஸ்டாக்ஸு, ஜீரோதா, தான் இந்த மாதிரி ஒரு அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நமக்கு ஃப்ரீயாகவே வந்து டியூவல் சார்ட்டு, ட்ரிபிள் சார்ட்டு, 4 சார்ட்லாம் பார்க்கலாம் ஒரே டைமில். இப்போ இந்த வீடியோ நம்ம எதுக்கு இப்போ கொடுக்குறோம் அப்படின்னாக்கா, நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி, வியூவர்ஸுக்கும் சரி, இப்போ நம்மளுடைய இண்டிகேட்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ட்ரேடிங் வியூ பிளாட்ஃபார்மில் மட்டும்தான் யூஸ் பண்ணிக்க முடியும். மற்ற எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் யூஸ் பண்ணிக்க முடியாது. இப்போ அதனால் இப்போ நம்ம இண்டிகேட்டரை வந்து யூஸ் பண்ணுறதுனால, இப்போ பையிங் அண்டு செல்லிங் ரெண்டுமே நம்ம இதில் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். இப்போ இது பை அண்டு செல்லிங் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, அட் அ டைமில் வந்து நம்ம ஒரு 3 சார்ட்டு இல்லை 2 சார்ட்டையாச்சும் நம்ம கண்டினியூவாக வாட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ அதனால் நாம் என்ன பண்ணுறோம்னாக்கா, இப்போது ட்ரேடிங் வியூவிலேயே வந்து டியூவல் சார்ட்டாக நம்ம கம்பைன் பண்ணிட்டோன்னா, இப்போது ரெகுலராக நம்ம இன்ட்ராடே பேஸிங்கில் தான் நம்ம இந்த மெத்தடை நம்ம எல்லாருக்குமே சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இப்போ இப்போ இந்த ட்ரேடிங் வியூவிலேயே வந்து டியூவல் சார்ட்டை நீங்கள் அட்டன் டைம்லேயே பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக டைமிங்க்கு நீங்கள் உங்களோட ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே போல் நீங்கள் வந்து வேறு ஏதோ ஒரு அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறீங்க, வேறு ஏதோ ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுறீங்கன்னா கூட ஃப்ரீ வெர்ஷன்லேயே வந்து டியூவல் சார்ட்டில் வந்து டைமிங் ஒரு சார்ட்டில் வந்து 5 மினிட்ஸு, இன்னொரு சார்ட்டில் வந்து ஒரு 15 மினிட்ஸு இல்லை 1 ஹவர் அந்த மாதிரிலாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அது எப்படி யூஸ் பண்ணிக்கிறதுன்றதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள். அதே போல் இந்த 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 வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம அதனுடைய மெத்தடை எப்படி ஆக்டிவேஷன் பண்ணுறதுன்றதை பார்த்துடலாம். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நமக்கு இங்கே ஒரு ப்ளஸ் சிம்பிள் வருதுங்களா? இப்போ ஆல்ரெடி நம்ம வந்து ட்ரேடிங் வியூ சார்ட்டை வந்து ஓப்பன் பண்ணி வச்சாச்சு. இப்போ அதே போல் இங்கே லே அவுட்டுன்னு வரும் பார்த்தீங்களா? இந்த இடத்துல ஒரு லே அவுட்டு பாக்ஸ் இருக்குது பாருங்கள். இப்போ இந்த லே அவுட் பாக்ஸை நம்ம கிளிக் பண்ணோம்னா, இப்போ இதில் டியூவல் சார்ட் நமக்கு தேவை. அதை நான் கிளிக் பண்ணுறேன், வராது. இப்போ அதே போல் நமக்கு இங்கே ட்ரிபிள் சார்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா வராது. இதெல்லாமே வந்து பெய்டு வெர்ஷனில் தான் வரும் ட்ரேடிங் வியூவில். இப்போ இதை ஃப்ரீ வெர்ஷனில் நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணி பார்க்குறது அப்படின்றத வந்து இப்போ நம்ம பார்த்துடலாம். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மேலே வந்து நியூ டேப்னு வருது பார்த்தீங்களா? இந்த ஒரு ஆல்ரெடி நம்ம ஒரு டேப் ஓப்பன் பண்ணி வச்சுருப்போம் இந்த மாதிரி ட்ரேடிங் வியூ பிளாட்ஃபார்மை. இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே நியூ டேப்னு இந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நியூ டேப் வரும். இப்போ இந்த நியூ டேப்னு வந்ததுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா, அதில் வந்து நீங்கள் சர்ச் பாக்ஸில் போய்ட்டு டெய்ல் டேப்னு அடிங்க. டேப் வி அப்படின்னு அடிச்சிங்கன்னா, இப்போ இந்த இடத்துல வரும் பாருங்கள். இதை கிளிக் பண்ணிக்கிங்க. இதை கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். டெய்ல் டேப் வி க்ரோம் வெப் ஸ்டோர்ன்ட்டு. இப்போ இதில் வந்து இதை போய் கிளிக் பண்ணிக்கிங்க. இதில் கிளிக் பண்ணிங்கன்னா, இப்போ இங்கே வந்து ஆட் டு க்ரோம்னு வருது பார்த்தீங்களா? இப்போ இதை இங்கே கிளிக் பண்ணிங்க. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எந்த ஒரு அடிஷ்னல் சிம்பிள் எதுவுமே இருக்காது. இப்போ இங்கே இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்போ ஆட் எக்ஸ்டென்ஷன் வரும். இதையும் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க. இதை இங்கே கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி வந்துச்சு பாருங்கள். இங்கே ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி வந்துச்சுங்களா? இப்போ இந்த மாதிரி பாக்ஸ் இங்கே வந்துச்சுனாலே நமக்கு அந்த டேப் வந்து ஆட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ அதுக்கு அடுத்தது என்ன பண்ணலாம்னா, இந்த பேஜை வந்து இப்படி ஆஃப் பண்ணிவிட்டு வெளில வந்துடுங்க. இப்படி நீங்கள் வெளியே வந்ததுக்கப்புறமா என்னென்னா, நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற சார்ட்டுக்கு வந்துடுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு பாக்ஸ் புதுசாக வந்தது பார்த்தீங்களா? இப்போ இந்த பாக்ஸை போய்ட்டு நம்ம இப்படி கிளிக் பண்ணணும். இப்போ இங்கே கிளிக் பண்ணோன்னா டெய்ல் டேப் வின்னு வருதுங்களா? அதை அப்படியே கிளிக் பண்ணணும். இப்போ அப்படி கிளிக் பண்ண உடனே இங்கே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டியூவல் சார்ட் வந்துடும். இப்போது அதே வந்து இப்போ இந்த டியூவல் சார்ட்டை ட்ரிபிள் சார்ட்டாக மாற்றிக்கணும் நீங்கள் அப்படின்னு விருப்பப்படுறீங்கனாக்கா, இங்கே செட்டிங்ஸில் போங்க. இப்போ இங்கே ஒரு 3 பட்டன் வருது பாருங்கள். இப்போ இந்த பட்டன் உள்ள போனீங்கன்னா டெய்ல் டேப்னு வருதுங்களா? அதுக்கப்புறம் மேனேஜ் லே அவுட்ஸ் அண்டு டெய்ல்ஸ்னு வருது பாருங்கள். இப்போ இது உள்ளார போனீங்கன்னா,
இப்போ இங்கே டிஃபால்ட்டு லே அவுட்டுன்னு வரும். இப்போ இந்த டிஃபால்ட் லே அவுட்டுக்குள்ளே போனீங்கன்னா இப்போ இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து 1 டேபு 2 டேபு ஆல்ரெடி நமக்கு 2 டேப் வெர்டிக்கலில் வந்துடுச்சு. இப்போ இதே நமக்கு 3 டேபாக வேணும் அப்படின்னாக்கா இதை கிளிக் பண்ணிட்டோம்னாக்கா இங்கே ஆல்ரெடி இப்போ 3 டேபாக வந்துடும் நமக்கு. இப்போ இதை நான் இப்போ சும்மா அப்படி கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இங்கே பாருங்கள், இதை நான் இப்போ கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இப்படி கொடுத்தேன்னா இப்போ இங்கே 3 டேபாக வந்துடும். இப்போ இந்த மாதிரி நீங்கள் அட் அ டைமில் வந்து இதில் வந்து 5 மினிட்ஸு, இதில் வந்து 15 மினிட்ஸு, இதில் வந்து ஒரு 1 ஹவரோ இல்லை உங்களுக்கு என்ன விஷயம் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் அப்படியே பார்த்துக்கலாம். இப்போ நாம் ரெகுலராக யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம 2 டேப் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ அதனால் வந்து இப்போ நம்ம செட்டிங்கை மாற்றி வச்சிடலாம். இப்போ இங்கே போய்ட்டு அதே போல் இங்கே மேனேஜ் ஸ்டைல் போட்டு டிஃபால்ட் லே அவுட் வந்து இங்கே 2ன்னு கொடுத்துட்டோன்னு வச்சிங்களேன். இப்போ ஆல்ரெடி இங்கே 2ன்னு வந்துடும். இப்போ இங்கே டிஃபால்ட்டாகவே நமக்கு ரெண்டு டேப் வந்துடும் இங்கே. இப்போ இந்த 2 டேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து இதில் வந்து நம்ம இதில் ஒரு சார்ட்டையும் அதே போல் இதில் வந்து இன்னொரு சார்ட்டையும் நம்ம ஒரே டைமில் வந்து ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே நிமிஷம். இப்போ இங்கே வந்துச்சிங்களா? இப்போ இங்கே வந்துச்சிங்க பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே வந்து 5 மினிட்ஸ் வச்சுருக்கேன்னா இதில் வந்து நான் 15 மினிட்ஸ் வச்சுக்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஒரே டைமில் வந்து நீங்கள் 3 சார்ட்டு இல்லை 2 சார்ட்டு மேக்ஸிமம் 3 சார்ட்லேருந்து 2 சார்ட்டு யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் இதில். ஏன்னா 4 சார்ட்லாம் யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம ஸ்பேஸ் இதில் பத்தாது. இப்போ மேக்ஸிமம் நமக்கு 2 சார்ட்டே போதும். ஏன்னா நம்மளுடைய மெத்தட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு 2 சார்ட்டு தான் மஸ்ட்டாக தேவைப்படும். இப்போ அதனால் இந்த 2 சார்ட்டு அட் அ டைமில் ட்ரேடிங் வியூவிலே நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு ஈஸியாகவே நீங்கள் ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதே வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு 12ஆம் தேதி வந்து முடிஞ்ச மார்க்கெட்டு. இப்போ இதில் செப்டம்பர் 12 வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஒரு கால் அண்டு புட்டை வந்து நம்ம பார்த்துருப்போம். இப்போ இந்த சைடில் வந்து பார்த்திங்கனாக்கா கால் சார்ட்டையும் இந்த சைடில் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு புட்டு சார்ட்டையும் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ரெகுலராக. சேம் இதே போல் நீங்கள் வந்து செட்டிங் போட்டுட்டு 2 சார்ட்டையுமே அட் அ டைமில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ப்ரீமியம் சார்ட்லேயும் வந்து நம்மளுடைய இண்டிகேட்டர் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். இப்போ இதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ அதே போல் எப்படி நீங்கள் இதை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுக்கணும் அப்படின்றதையும் நம்ம வந்து சொல்லித் தருவோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரே டைமில் வந்து 2 சார்ட்டு 3 சார்ட்டை நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா எல்லாருமே லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது எனி என்கொயரி டவுட்ஸ் இருந்தனாலும் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லை மெசேஜ் பண்ணுங்கள். இந்த நான் சொன்ன விஷயங்கள் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னாக்கா எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. இது வந்து ஃப்ரீ வெர்ஷன்லேயே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி நம்மக்கிட்ட ஏதாவது கோர்ஸ் வேணும்னு ஆசைப்பட்றவங்களும் நமக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.